ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். பெரிய கண்டமானது முடிவடைந்து கரெக்டாக ஜூலை 24க்கு பிறகு இதுதான் நடக்கும், தடுக்க முடியாது. ஸோ என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற முக்கிய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் பலன்கள் கிடைக்கும். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. சில நேரம் கிரகங்கள் நமக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், சில நேரம் அதே கிரகங்கள் நமக்கு ஆபத்து தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். ஸோ அந்த வகையில் சூரியன் இப்போ கடக ராசிக்கு வந்துட்டார். இது ஆடி மாதம் பிறந்துருச்சு. இதில் கிரகங்கள் ஏற்பட்ட அந்த முக்கியமான மாற்றங்களோட அடிப்படையில் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரிய கண்டம்லாம் முடிவடையுது. அதனால் இந்த ஆடியில் அடுத்த கிரகங்களால் என்ன விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் தடுக்க முடியாது அப்படிங்கிற முக்கிய சம்பவங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க அதனால் வீடியோவை பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரமாக ஏதாவது செய்யணுமா, அதெல்லாம் செய்தால் இன்னும் எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி ஏன் சிறப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஏன்னா வழிபாடுகளுக்கு மிகவும் உகந்ததாக ஆடி மாதமானது குறிப்பிடப்படுது. ஸோ மற்ற இதை விட ஆடி ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் முதல்ல அந்த ஸ்பெஷல் விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளுக்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதமானது திகழ்கிறது. ஆக்சுவலி தமிழ் மாதங்களிலே ஆடி மாதத்திற்கு தனி சிறப்பு உண்டு. ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. அதனால் ஆடி மாதத்தை சக்தி மாதம் என்றோ அம்மன் மாதம் என்றோ அழைப்பது உண்டு. ஆடி மாதம் பிறந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையுமே விழா களை கட்டும். அதோடு இந்த மாதத்தில் வேத பாராயணங்கள், மந்திரங்கள் ஒழிக்க சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், தேர் திருவிழா, தீமதி திருவிழா என அனைத்து விதமான உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்து சமயத்தில் சூரிய நகர்வை கொண்டு வருடத்தை உத்தராயண, தாட்சாணியம் என இரு பிரிவுகளாக பிரித்து வைக்கப்படும். சூரியன் தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயண காலம். தை மாதம் முதல் ஆடி மாதம் வரை உத்தராயண காலமாக பிரிக்கப்படுது. இந்த காலம் தேவர்களுக்கு பகல் பொழுதாகும். அதே போல சூரியன் வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் தாட்சாணிய காலம். இது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தாட்சாணிய காலமாக பிரிக்கப்படுது. இந்த 6 மாதமும் தேவர்களுக்கு இரவு பொழுது. தாட்சாணிய காலம் தொடங்கக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் ஆற்றல் அதிகமாக வெளிப்படும். அதனால் ஆடி மாதத்தில் மந்திரங்கள், வேத பாராயணங்கள், ஜபங்கள் ஆகியவற்றிற்கு அதிக சக்திகள் இருக்குது. அதே போல் உத்தராயண காலத்தில் சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்களை விட தாட்சாணிய காலத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஆடியில் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். இதன் காரணமாக ஆடி மாதத்தில் விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொள்கிறாங்க. இதைத்தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று ஒரு பழமொழியில் அறிவுறுத்துகிறாங்க. ஆடி மாதத்தில் இன்னும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். அந்த சமய தூசிகள் மூலம் நோய்கள் பரவ அதிக வாய்ப்பு இருக்குது. எனவே வேப்பிலை, மஞ்சள் கொண்டு அம்மனை வழிபாடு செய்கிறது உடலுக்கு குளிர்ச்சி தரும். அதுவும் கூழ் ஊத்துறது பாரம்பரிய முறையாக இப்படி தான் ஆடியில் கடைபிட்டு வருது. மேலும் ஆடி மாதத்தில் தான் தென்மேற்கு பருவமழை பெய்யும். இதனால் விவசாயம் செலுத்தி மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பாக வழிபாடுகள் நடத்தப்படும். ஆடி மாதத்தில் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையை செழிக்க வைக்கும் என்பதால் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து அம்மன் அருளை பெறுவதற்கு வழிபாடு செய்வது வழக்கம். அதனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆடி அதனால் ஒரு பீட மாதம், இந்த மாதத்தில் திருமணம்லாம் செய்யப்படாது, அப்போ இது ஒரு பீட மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஆனால் ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாதது வந்து ஒரு வகையில் வந்து ஏன்னா அம்மன் வழிபாடுனால தான். பீட மாதங்கிறது சொல்கிறதெல்லாம் உண்மையல்ல. ஆக்சுவலி இது அறியாமையில் சொல்கிறது. பீட மாதங்கிறது உண்மையான பெயரே வந்து மனமாகிய நம்ம பீடத்தில் வைத்து வணங்குறது. அதை தான் பீட மாதங்கிறது வந்து பீட மாதம்னு நிறுவிருச்சு. ஸோ குலதெய்வ வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அதோடு சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு என அனைத்து தெய்வ வழிபாடுகளும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் அதனால் திகழ்கிறது. ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி வெள்ளி, ஆடிப்புறம், ஆடி சுவாதி, ஆடி பெருக்கு, ஆடி தபசு, கருட பஞ்சமி, நாக சதுர்த்தி இந்த மாதிரி சிறப்புமிக்க நாட்கள் வரும். மேலும் ஆடி மாதத்தில் பெண்கள் மட்டும் வழிபடக்கூடிய ஔவையார் நோன்பு கடைபிடிக்கப்படுது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதமானது இந்த டைம் 17/7/2026 பிறந்தது. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமையில் ஆடி பிறந்தது. இந்த டைம் அதனால் நீங்கள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வீட்டை சுத்தம் செய்து அம்மன் படங்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். அன்னைக்கு பொங்கல் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து அம்மன் பாடல்களை பாடி வழிபாடு செய்யணும். அப்போ தான் அம்மன் அருளை வந்து பெற முடியும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க இதை கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யுங்க. இவ்வளோ நேரம் ஆடியுடைய சிறப்புகளை வந்து பார்த்தோம். இப்போ ஆடியில் இந்த கிரகங்களால் என்ன நடக்க போகுது, எது தடுக்க முடியாது அப்படிங்கிற பலன்களை வந்து பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாக பிரிவினைக்கு பலமுறை முயற்சித்தும் முடிவடையாத சூழல் இருக்குல்ல, இப்போது அந்த சூழல் மாறும். இப்போது நீங்கள் நினச்ச மாதிரியே பாக பிரிவினைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து உங்களுக்கு உருவாகும். அதாவது ஈஸியாக உங்களுக்கு முடிவடையும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வந்து என்னங்கிறத சொல்கிறேன். பிரபவ வருடம் ஆடியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசியில் விரையாதிபதி சந்திரன் வீற்றிருக்கிறார். விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோடு குருவும் இணைந்திருக்கிறார். அஸ்தமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. எனவே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். வருமான பற்றாக்குறை ஏற்படும். இரவு பகலாக பாடுபட்டு அதற்குரிய பலன் கிடைப்பது அரிது. எதிலும் தடை தாமதம் வரும் என்றாலும் தைரியம் தன்னம்பிக்கை கொண்டு போராடினீங்கன்னா வெற்றி பெற முடியும். அதனால் எதுலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு போராடுங்க. இதில் ஆடி மாதம் 15ஆம் தேதி கரெக்டாக ஜூலை 31 அன்னைக்கு கடகராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதத்திய யோகத்தை உருவாக்கிறார். அவரோடு உச்சகுருவும் இணைந்திருக்கிறார். ஸோ இல்லத்தில் இதனால் சுப செலவு அதிகரிக்கும். ஒரு காரியத்தை தொடங்கும் முன் பணத்தை வைத்து கொண்டு தொடங்க வேண்டியதில்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணம் தானாகவே வந்து சேரும். சேமிப்பில் சிறிது கரையலாம். பூமி வாங்குவது, விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, தெய்வத்திற்கு செலவிடுவது, சகோதர சகோதரிகள் கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வைப்பது, இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் செலுத்தணும். அது ரொம்ப 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 நல்லது. ஸோ இதை தொடர்ந்து கரெக்டாக ஆடியுடைய 16ஆம் தேதி ஆகஸ்ட் 1 அன்னைக்கு மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார பற்றாக்குறை அகலும். அதோடு புனித பயணம் நீங்கள் மேற்கொள்வதற்கு அதிகரிக்கும். அருளாளர்களுடைய தொடர்பால் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். ஆன்மீக நாட்டமானது அதிகரிக்கும். எதையுமே திட்டமிட்டு செய்தீங்கன்னா வெற்றி காண முடியும். திறமை மிக்கவர்கள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வந்து இது பண்ணுவாங்க. அதாவது திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்கள் முடித்து கொடுப்பாங்க. சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்கள் விற்பது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தொழிலுக்கான மூலதானம் கூட உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சாயத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பாக பிரிவினைக்கு பலமுறை முயற்சி செய்து முடிவடையாத சூழல் இப்போது மாறும். ஸோ அதனால் உங்களுக்கு இதுதாங்க பலன்கள். ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.